ஓம் நமச்சிவாய. அஸ்வஸ்வேய சேனல் சார்பாக அவங்க எல்லோரும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கன்னியா லக்னத்துக்கு 6ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்த அதிபதி சேர்க்கையோ இல்லை பார்வையோ இருந்தால் கன்னியா லக்னத்துடைய வாழ்க்கையில் என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகளில் நம்ம மேஷத்துலேருந்து சிம்ம லக்கணம் வரைக்கும் இருக்கக்கூடிய 5 லக்கணத்துக்கும் அந்தந்த 6ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்த அதிபதி சேர்க்கையோ இல்லை பார்வையோ இருந்தால் என்ன விதமான விளைவுகள் ஏற்படுத்துங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நாம கன்னியா லக்னத்துக்கு 6ஆம் இடத்த அதிபதி சனியும் 12ஆம் இடத்த அதிபதி சூரியனும் சேர்ந்திருந்தா என்ன விதமான விளைவுகள் ஏற்படுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இங்க சனி 6ஆம் இடத்துக்கு மட்டும் சொந்தக்காரன் கிடையாது, அவன் 5ஆம் இடத்துக்கு சேர்த்தே சொந்தக்காரன். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில் போன பிறவில செஞ்ச புண்ணியங்களை எல்லாத்தையும் சொல்லக்கூடியது இங்கே 5ஆம் இடம். சரி, இந்த புண்ணியங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் ஆசைப்பட்டதெல்லாம் அடையணும், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும், நம்மளுடைய எண்ணங்கள் போல எல்லாமே என்ன செயல்படணும் அப்படின்னு நினைச்சோம்னா நாம் போன பிறவியில் நிறைய புண்ணியங்கள் செஞ்சு, நல்ல புண்ணியங்கள், அதாவது நல்ல உதவிகளை செஞ்சு அதன் மூலிமா நல்ல புண்ணியங்களை நம்ம இந்த பிறவிக்கு கொண்டு வந்திருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நாம் நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும். அப்படின்னா நம்மளுடைய 5ஆம் இடம் நமக்கு அது என்ன சொல்லுதுன்னா யோகத்தை சொல்லுது. அப்போ நிறைய புண்ணியம் இருக்குன்னா நம்ம யோகமான வாழ்க்கையை அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சொந்தக்காரன் சனி. இன்னொரு பக்கம் 6ஆம் இடம். 6ஆம் இடம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்கிறது. இப்போ நம்ம கடன் வாங்கியிருக்கோம், இப்போ நம்ம உடம்புல சில நோய்கள் இருக்குது, இல்லை நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் தீர்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். அப்போ ஒரு பக்கம் சனி ஒரு நல்ல வீட்டுக்கு சொந்தக்காரன், அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கிரகம். இன்னொரு பக்கம் சனி ரொம்ப ஒரு மோசமான வீட்டுக்கு சொந்தக்காரன். அப்படின்னா என்ன? சனியே நல்லவனும் கூட, சனியே கூட தீயவனும் கூட. அப்போ சனி நல்லதையும் செய்யும், இங்கே சனி மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். சரி, இப்போ இங்கே இந்த சனி இங்கே 12ஆம் இடத்த அதிபதி சூரியனோட சேர்ந்துருக்கு. இப்போ 12ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா விரயஸ்தானம். விரயம்னா என்ன? நம்ம செலவழிக்கிறது. இப்போ நம்ம செலவழிச்சிட்டோம், கையிலேருந்து காசை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காசை நமக்கு பின்னாடி வாழ்க்கையில் திரும்பி வரப்போகிறது கிடையாது. செலவழிச்சதான் நம்ம கொடுத்து நம்ம அந்த ரூபாயை கொடுக்குறோம், ஏதோ ஒரு வயலை நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அது அன்னைக்கு அந்த கையை விட்டு அந்த காசு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். இப்போ இழப்புங்கிறது பணம் மட்டும் கிடையாது, நேரமும் ஒரு இழப்பு தான், உறவுகளும் ஒரு இழப்பு தான், அதே மாதிரி உயிரும் ஒரு இழப்பு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்மளுடைய வயது ஏற ஏற நம்முடைய வாழ்நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் நம்ம இழந்துக்கிட்டே வரோம்னு அர்த்தம். அப்போ நேற்றுங்கிறது இனிமேல் வரப்போகிறது கிடையாது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் சில உறவுகள் நம்ம வாழ்க்கையில் புதுசாக வரும், சில உறவுகள் நம்மளை விட்டு போயிடும். அப்போ ஒரு உறவு நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அந்த உறவை நம்ம புதுப்பிக்க முடியாமல் கூட போயிடலாம். அப்படின்னா 12ஆம் இடம்ங்கிறது எல்லா விதமான இழப்புகளையும் சொல்லக்கூடியது தான். இப்போ ஒருத்தர் பிறக்கிறாரு, ஒரு காலகட்டத்தில் அவருக்கு உயிர் போகுது அப்படின்னா, உயிர் போயிடுச்சு அப்படின்னா அந்த இறப்பும் ஒரு இழப்பு தான். ஆக இழப்பு, அதாவது 12ஆம் இடம்ங்கிறது நம்ம பண்ணக்கூடிய செலவு மட்டும் கிடையாது, நாம நம்ம வாழ்க்கையில் இழந்துட்டு வரக்கூடிய அத்தனையும் சொல்லக்கூடியதான் 12ஆம் இடம். இக்க 5, 6க்குரிய சனி இங்கே சூரியனோட சேர்க்கை இருந்தால் அல்லது பார்வைகள் இருந்தால் என்ன விதமான விளைவுகள் கன்னியா லக்னத்துக்கு ஏற்படுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சனியும் சூரியனும் சேர்ந்து எந்த வீட்டில் வேணாலும் இருக்கலாம். அவங்க ஆனால் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கணும் அல்லது ஒரே நட்சத்திர சாரத்துக்குள்ளே இருக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளி ஒரு 6 டிகிரிக்குள்ளே இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமான வேகத்தில் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சனி 20 டிகிரியில் இருக்குது, சூரியன் 23 டிகிரியில் இருக்குது அப்படின்னா அங்கே சனி சூரியன் சேர்க்கை இருக்குன்னு அர்த்தம். இல்லை சூரியன் 16 டிகிரியில் இருக்குது, சனி 10 டிகிரியில் இருக்குது அப்படின்னாலும் அங்கே சனி சூரியன் சேர்க்கை இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சனியும் சூரியனும் நேர் எதிர் வீட்டில் இருக்குது. இப்போ சனி
லக்கணத்தில் இருக்குது, கன்னியா லக்கணத்தில் இருக்குது. சூரியன் வந்து மீன ராசியில் இருக்குது, 12ஆம் இடத்துல இருக்குது. அப்போ சனியும் சூரியனும் நேருக்கு நேரம் பார்க்குதுன்னா அங்கேயும் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து உண்டாகும். அல்லது இப்போ 6ஆம் இடத்துக்குரிய சனி வந்து 12ல் இருக்கிறது, இல்லை 12ஆம் இடத்துக்குரிய சனி வந்து 12ஆம் இடத்துக்குரிய சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது, அங்கேயும் இது போன்ற சில பாதிப்புகளை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இன்னொன்று, சனிக்கு வந்து 7ஆம் இடத்து பார்வை தவிர 3ஆம் இடம் 10ஆம் இடம் பார்வை உண்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சனி வந்து லக்கணத்திலே இருக்கு, அதாவது இங்கே வந்து 5, 6க்குரிய சனி வந்து கன்னியா லக்கணத்தில் இருக்கு. இங்கே வந்து சூரியன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கு. அப்போ சனி வந்து 3ஆவது பார்வையாக வந்து சூரியனை வந்து பார்க்குது அப்படின்னாலும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த பார்வை, அதாவது தொடர்பு ஏற்படுதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சனி சூரியன் சேர்ந்து இருந்தாலும், இல்லை சனியும் சூரியனும் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டாலும், இல்லை சனியுடைய பார்வை வந்து சூரியன் மேலே பட்டாலும், இல்லை சனி வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலும், அதே மாதிரி 12ஆம் இடத்துக்குரிய சூரியன் 6ல் இருந்தாலும் இப்போ சொல்லக்கூடிய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் சனி வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதோ, இல்லை சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதோ, அதில் நிறைய, அதாவது அது வந்து பாதிப்புகள் எல்லாமே ஏற்படும் வந்து சொல்ல முடியாது. பட் சேர்க்கை பார்வைங்கிறது இப்போ நான் சொல்லக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே வந்து உண்டாகும். இப்போ முதல்ல ஒரு குழந்தையா இருந்தால் அந்த குழந்தை வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும், அதுக்கு படிப்பு சரியாக வராது, இல்லை படிக்கிறதுல ஆர்வம் காமிக்காது, இல்லை ஒரு அது இப்போ ஒரு கணக்கு பாடம் இருக்குது அப்படின்னா அந்த கணக்கு போடுறதுக்கு ரொம்பவே சிரமப்படும். அப்போ பொதுவாக வந்து படிப்பு தடைப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இல்லை சரியாக படிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சனி சூரியன் சேர்க்கை சேர்ந்தால் கன்னியா லக்கணத்துக்கு இந்த பிரச்சனைகள் வந்து உண்டாயிரும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து வேலை தேடிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப சிரமப்படுவாங்க. எங்கே போனாலும் காம்படிஷன் நிறைய பரீட்சை எழுதுறேன், காம்படிஷன் பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்கேன் 2 வருஷம் தேடுறேன், 3 வருஷம் தேடுறேன், 5 வருஷம் தேடுறேன், வேலையே கிடைக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வந்து இங்கே வந்து உருவாக்கிடலாம். ஒரு சிலர் வந்து வேலையில் போய் சேருவாங்க, ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும் வேலை, ஆனால் அவங்க வந்து அந்த கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ப்ரொமோஷன் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாள் கணக்கில், வார கணக்கில், மாத கணக்கில், வருஷ கணக்கில் கூட அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுல வந்து நிறைய நேரங்கள், அதாவது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இங்கேயும் வந்து அந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் வந்து ஏற்படலாம். ஆக அவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மந்தமான நிலைமை இருக்கும். எங்கே போனாலும் வந்து உங்களுக்கு வந்து சிரமப்பட வேண்டியிருக்கு, ரொம்ப நம்ம நினைச்ச காரியம் எதுவுமே நடக்கலைங்கிற ஒரு சூழ்நிலைகள். அதாவது தொழிலில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் பெருத்த ஏமாற்றம், அதாவது தொழிலில் வந்து நான் மற்றவங்கள மாதிரி வந்து பிரகாசிக்க முடியலையேங்கிற ஒரு கவலைகள், கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பெறணும், உண்டாகணும், அதாவது கன்சீவ் ஆகணும் போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காம்ப்ளிகேஷன் உருவாகும். என்னென்னமோ முயற்சி பண்ணுவாங்க, அந்த கன்சீவ் ஆகிறதுல நிறையாவே நாள் தள்ளிக்கிட்டே போகும். பல பிரச்சனைகள், சிக்கல்களை சந்திப்பாங்க. நிறையா வந்து வைத்தியம் பார்ப்பாங்க, வைத்தியம் பார்த்து கூட வந்து வருஷக்கணக்காகும் ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி சிக்கல்கள் வர்றதுக்கும் சனி சூரியன் சேர்க்கை இருந்தால் கன்னியா லக்கணத்துக்கு உண்டாகும். சரி, ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்துருது, பிறந்த குழந்தைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் நொடி இருக்குது, அடிக்கடி ஆஸ்பத்திரி கூட்டு போட்டுருக்கு, அடிக்கடி மாத்திரை மருந்து சாப்பிட கூட இருக்கு. அப்போ அந்த குழந்தை வந்து அடிக்கடி நோயால் பாதிக்கப்படுது, அதுவும் ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டு. ஒரு சிலருக்கு குழந்தை வந்து பிறந்து ஸ்கூலுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு வந்து வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து பெற்றவங்க எதிர்பார்க்கறதுக்கு நேர் எதுமாற அந்த பிள்ளை சரியாக படிக்கலை, ரொம்ப ஊர் சுற்றுது, இல்லை நிறைய பிரச்சனைகளை வந்து இழுத்துட்டு வந்துடுது. அப்படின்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு பிள்ளை வேணும்னு நினச்சாங்க, பிள்ளையை பெற்றுட்டாங்க, பிள்ளை இருக்குது, ஆனால் அவங்க நினைச்ச மாதிரி பிள்ளை வளர மாட்டேங்குது, பல பிரச்சனைகளோட வாழுது, இல்லை பல பிரச்சனைகளை வந்து இழுத்துட்டு வருது. அப்படின்னா அங்கேயும் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அவங்க வந்து பல சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணத்துக்காரங்களுக்கு சனி சூரியன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா குழந்தைகள் இருப்பாங்க. ஆனால் குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவுகள் இருக்காது, பிள்ளைகள் வந்து என்னன்னு கேட்க மாட்டாங்க. இவங்க நல்லா இருக்காங்களா, அம்மா என்ன செய்கிறாங்க, அப்பா என்ன செய்கிறாங்கங்கிற அந்த ஒரு பிடித்தம் இல்லாமல் அந்த உறவு வந்து ஏனோ தானோன்னு போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து கன்னியா லக்கணத்துக்காரங்க சந்திப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துக்குரிய சனி 12ஆம் இடத்துக்குரிய சூரியனோட சேரும்போது
இவங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் ரொம்பவே வரும். வைத்தியத்தை செலவழிக்கிறது, கடன் வாங்கிட்டு அந்த கடன் அடைக்கிறக்காக செலவழிக்கிறது, இல்லை வம்பு வழக்கு இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, அதை வந்து தீர்க்கறக்காக செலவழிக்கிறது. இந்த மாதிரி வருஷ நாள் கணக்கா, மாச கணக்கா, அதாவது வருஷ கணக்கா வந்து இந்த பிரச்சனைகளோட போராடக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். இப்போ ஒரு கோர்ட் கேஸ் நடக்குது அப்படின்னா 10 வருஷம் 15 வருஷம் நடக்குது. இல்லை ஒரு ஒரு ரெகுலராக வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் கிட்டத்தட்ட 15 வருஷமா வந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில உருவாக்கிடலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து அதாவது இவங்களுக்கு வைத்திய செலவு இல்லாமல், சப்போஸ் இவங்க குடும்பத்தில் இருக்காங்க, பொதுவாக இவங்களுக்கு வந்து தகப்பனார் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பாவுக்காக வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை, கிட்டத்தட்ட நான் 10 வருஷத்துக்கு அவருக்கு வந்து மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்துட்ருக்கேன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து இவங்களுக்கு வந்து உருவாகிடலாம். இல்லை கடன் வாங்குகிறேன், மாதம் மாதம் கடன் அடைக்கிறேன், ஆனால் கடன் அடைஞ்ச பாடு இல்லை, கடன் அப்படியே இருக்குது, இப்படியும் நடக்கலாம் இவங்களுடைய வாழ்க்கையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடனோடையோ இல்லை வம்பு வழக்குகளையோ இல்லை நோய்களாலேயோ நீண்ட காலம் போராட வேண்டிய நிலைமைகள் வந்து உருவாயிடலாம். சரி, இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு நிம்மதியாக படுத்து தூங்க முடியுமா? தூங்க முடியாது. அப்போ நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம். என்ன செய்யறது? பிரச்சனைகள், எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது, தொழிலில் பிரச்சனை இருக்குது, பிள்ளைகளை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு, எனக்கும் பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எனக்கும் உடம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு, எனக்கும் வந்து வாழ்க்கையில பல பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள உறவுகள்ல இருக்கு. இப்படி எல்லா வகையிலுமே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். இது எல்லாமே சனியும் சூரியனும் நெருங்கிய சேர்க்கை ஏற்பட்டாலோ, இல்லை சனியும் சூரியனும் நேருக்கு நேர் பார்வை இருந்தாலோ, இல்லை சனியுடைய நேரான பார்வை சூரியனுக்கு, அதாவது இப்போ 3வது பார்வை 10வது பார்வையா இருந்து அது வந்து கொஞ்சம் நெருக்கமான பார்வைகள் வந்து சூரியன் மேலே விழுந்தாலோ, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே கன்னியா லக்னத்துக்காரங்களை வாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இது போன்ற பல பதிவுகளை நம்ம வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து எங்கள் அஸ்ட்ரோஸ்பியர் சேனலுக்கு உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.